சொல்லு. சார் நான் தான். உங்களால எனக்கு ஒரு ஹெல்ப் ஆக வேண்டியிருக்கு. என்ன விஷயம்? மயிலாடுதுறையில இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்கா. என்ன ஊரு? மயிலாடுதுறையா? என்ன பேரு? கீர்த்தனான்னு தான் சொன்னா. 5 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். ஹலோ, யார் நீங்க? என்ன வேணும்? அங்க ஒரு பொண்ணு. இங்க இருக்க எல்லாரும் பொண்ணுங்க தான். அதுல உங்களுக்கு என்ன பொண்ணு வேணும்னு சொல்லுங்க. ஐயோ, நான் அதுக்காக வரலைங்க. என்ன அதுக்காக வரலையா? இங்க வரவங்க எல்லாரும் அப்படிதான் சொல்றீங்க. நான் பேசுறது கொஞ்சம் கேக்குறீங்களா? ஓகே ஓகே. அக்கா, இவரு என்ன? மேடம், நான் ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர். செக் போஸ்ட் ஒரு மோர் நடந்திருக்க. அத பத்தி வாங்க. ஹலோ சார், உங்க பொண்ணு இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. எங்க சார், அது வந்து சொல்லு. சார், விபச்சார விடுதியில. விபச்சார விடுதியா? உடனே நான் கிளம்பி வர்றேன். ஓகே சார். என்கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்கு. நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நான் ஏசிபி ராத்தூருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் உடனே இங்க வரேன்னு சொல்லியிருக்காரு. ஏசிபி ராத்துரா? அவர் தான் என்ன தேடிட்டு இருக்காரு. அவர் எதுக்கு உங்களை தேடுறாரு? அவரா? எங்க அப்பாவுக்கு அவரை நல்லா தெரியும். மேடம், நாங்க பிரஸ் கிட்ட போனா சேஃபா இருப்போம். அப்படியா? தயவு செஞ்சு ஒரு பைக் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமா? சரி, பைக் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். ஆனா நான் சொல்ற வரைக்கும் நீங்க 2 பேரும் நான் சொல்ற இடத்துலயே தான் இருக்கணும். சரிங்க. நிஜமாவே நீ என்ன லவ் பண்றியா? எங்கடா அவ போனா? ஏய், போய் பாருங்கடா. போய் புடிங்கடா அவள. பாருங்கடா. ஏய், எங்க அந்த பொண்ணு? எங்க? அந்த பொண்ணு தான் சொல்லிட்டு இருக்கேன். போய் புடிங்க என்ன. போங்க போங்க. டேய், ஓடுங்கடா. ஓடி போய் தேடுங்க. சீக்கிரம். சார், விடுங்க சார். என்ன விடுங்க. சார், விட்டுருங்க சார். என்ன விடுங்க சார். நான் இல்ல சார். சார், நான் சும்மா தான் சார் இங்க வந்தேன். சார், ஐயோ சார், விட்டுருங்க. நான் தான் உங்களுக்கு போனே பண்ணேன். நான் எதுக்கு போய் சொல்லணும்? சார், அந்த பொண்ணு இங்க இல்ல சார். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம் சார். அந்த பொண்ணு இல்ல சார். ஏய், நீ சொல்றது மட்டும் பொய்ன்னு தெரிஞ்சது உன்னை இங்கே உயிரோட புதைச்சிரும். கொஞ்சம் இறங்குங்க. நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. நான் ஏதோ வந்துடுறேன். எங்க வாங்க, ஏறுங்க. உட்காருங்க. நான் குணா பேசுறேன். குணானா யாரா? நானும் உஞ்சாதி தான். நீ அங்க பண்றத நான் இங்க பெங்களூர்ல பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, உன் பொண்ண யாரோ ஒரு பையன் கடத்திட்டு போயிட்டானாமே. அவனை உனக்கு துண்டு துண்டா வெட்டி போடணும்னு ஆசையா இருக்குல்ல? வா 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 வா. அவன் இப்ப என் கூட தான் இருக்கான். வந்து அவன் மேல கைய வச்சு பாரு. என்கிட்ட இருக்கிற கேஸ பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். அதை இப்ப நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு உங்க எல்லாரும் உதவியும் வேணும். உதவினா பர்சனலா இல்ல, ப்ரொஃபஷனலா. ஃபர்ஸ்ட் எடிஷன்ல நியூஸை போட்டுட்டு செகண்ட் எடிஷன் வரைக்கும் வெயிட் பண்ணா இதை பத்தி தெரியறதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுல சீனியர் ஜூனியர்னு பேதம் பார்க்காம
எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா வேலை செஞ்சா இன்னைக்கு சஞ்சீவ ஒட்டுமொத்த ஊரை திரும்பி பார்க்கும். எங்களையா இல்ல உங்களையா? சார், பத்திரிக்கை பிரிண்ட்ல இங்கு போடுறவன்ல இருந்து ராத்திரி பகல்னு வித்தியாசம் பார்க்காம வீடு வீடா திரிஞ்சு பத்திரிக்கை போடுற சின்ன பசங்க வரைக்கும் வேலை கிடைக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா வேலை செஞ்சா நல்ல பத்திரிக்கைன்னு பேரு கிடைக்கும். அதை நான் நம்புறேன். இனி உங்க இஷ்டம். எனக்கு யாரு உதவி பண்ண போறீங்கன்னு தெரியல. இந்த வேலையை தனியா இருந்து நானே செஞ்சு முடிக்க போறேன். அது எனக்காக இல்ல, பத்திரிக்கை தர்மத்துக்காக. யாரு ரெடியா? ஆமாண்ணே. குணான்றவன் யாரு? எதுக்குண்ணா? நான் பெங்களூர் வந்துன்னு இருக்கேன். என்ன விஷயம்னா? குணா என்கிட்ட ஓவரா பேசுறான். அவனை போடணும். அண்ணா, அவனை எதுவுமே பண்ண முடியாதுண்ணே. நிக்க போறா இல்லையா? நில்றா, வேகமா போ. நில்றா, நில்றா, வேகமா போ, வேகமா போ. நில்லு, புடிங்கடா, புடி. சீக்கிரம் இன்னும் வேகமா போ. நில்றா, நில்றா, வாங்கடா.
ஏன் இப்படி செஞ்ச? இதுக்காக தானா? இதுக்காக தான் அங்க இருந்து நாங்க ஓடி வந்தோமா? இப்படி பண்றதுல உனக்கு என்ன கிடைச்சது? சரியா, இந்த ஊர்ல நீதான் பெரிய ரவுடின்னு வச்சுக்கோ. ஆனா இதெல்லாம் உனக்கு என்ன கிடைச்சது? என்ன சாதிச்ச? என் இதயத்தை சுக்கு நூறா உடைச்சிட்டியடா. நீ ஒரு வார்த்தை கேட்டிருந்தா, ஒரு வார்த்தை, என் உயிரை கொடுத்திருப்பேனடா. அநியாயமா இவ்வளவு என்னடா பண்ணிருப்ப நீ? உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிருப்பியா? தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்கன்னு நினைச்சியா? சொல்றா. நீ மனுஷனா வாழ்றதுக்கு அருகதையே இல்லாதவன் நினைச்சிட்டு இருந்த. ஆனா நீ பிறந்ததுக்கு அர்த்தம் இல்லைன்னு இப்பதான் தெரியுது.
நான் என்னடா பண்ண? எல்லா தப்பையும் நீ தானடா பண்ண. ஆனா வலி மட்டும் எங்களுக்கா? லவ் பண்ண எங்களுக்கா? போனா போதுன்னு எங்களை விட்டுருக்கலாம்ல. எங்கேயாவது போய் சந்தோஷமா நாங்க வாழ்ந்திருப்போம்ல, நிம்மதியா இருந்திருப்போம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? காதல் என்னைக்குமே தோக்காது. நான் இன்னைக்கு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீ சம்பாதிச்சு வச்சிருக்கிற உன்னோட சொத்து, உன்னோட கௌரவம் எல்லாம் எல்லாம் என்னையோட செத்து போச்சா, செத்து போச்சு. இப்போ இப்போ நினைச்சா கூட உன்னால என்ன கொல்ல முடியும். ஆனா என் காதல் உன்னால கொல்ல முடியாது. நான் செத்தாலும் என்னோட காதல் உயிரோட தாண்டா இருக்கும். காதலுடைய சக்தி என்னன்னு உனக்கு தெரியுமா? கண்ணுக்கு தெரியாத காதை கூட கண்டுபிடிக்கிறதாண்டா காதல். உலகத்துல கடைசி வரைக்கும் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த காதல் தான். காதல் மட்டும்தான். அதை அழிக்க உன்னால மட்டும் இல்ல, அந்த கடவுளால கூட முடியாது. நீ வைக்கிற கொல்லி கூட என் கீர்த்தனாவை தொடக்கூடாது.